யம்மி அண்ட் க்ரீமியான ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு 1 கப் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ஜவ்வரிசி கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 பாதாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பாதாம், முந்திரி, திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதி வந்ததும் ஊற வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி இதில் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னொரு பவுலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இருக்க பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது பாயாசத்துக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்குங்க. இது உங்கள் ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது நீங்கள் கையில் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பால் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நல்லா கலந்துக்கோங்க, இல்லாட்டி ஜவ்வரிசி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஓரத்துலலாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க குங்கும பாலையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எல்லோயிஷ் கலராக மாறிடுச்சு. இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இதுக்கு. இது கூடவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டி அண்ட் க்ரீமியான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. நீங்கள் இப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சர்வ் பண்ணாலும் ஓகே தாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இதை சாப்பிட அவ்வளோ க்ரீமி அண்ட் டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.